வணக்கம் மாணவர்களே, மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த பாடவேளையானது இணைந்த கணித பாடவேளையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இணைந்த கணிதத்திலே காணப்படுகின்ற பிரயோகணித பகுதியில் காவிகள் தொடர்பான விடயங்களை இந்த பாடவேளையில் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த காவிகள் தொடர்பான ஆரம்ப விடயங்கள் கடந்த 3 வகுப்புகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பு காவிகள் தொடர்பான 4வது பாடவேளையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் காவிகள் என்ற பாடமானது 4 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. முதலிரு தேர்ச்சி மட்டங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே ஆராய்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே முதலிரு தேர்ச்சி மட்டங்களில் காவி என்றால் என்ன, காவி ஒன்றினை எவ்வாறு வகை குறிப்பது, அந்த காவியினை எவ்வாறு கூட்டுவது, எவ்வாறு கழிப்பது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதைவிட கடந்த வகுப்புகளில் நாங்கள் சமனான காவிகள் என்றால் என்ன, சமாந்தர காவிகள் என்றால் எவ்வாறு இருக்கும் போன்ற விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே ஆராய்ந்திருக்கிறோம். இந்த வகுப்பானது தேர்ச்சி மட்டம் 3, 4 ஆகியவற்றை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வகுப்பில் நாங்கள் தான காவிகள் தொடர்பான விடயங்களையும் காவிகளினது பெருக்கல் சம்பந்தமான விடயங்களையும் ஆராயவிருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாடத்துக்கு செல்லலாம். இந்த பாடவேளையில் நாங்கள் தானக்காவிகள் என்ற விடயத்தை ஆராய இருக்கிறோம். தானக்காவிகள் என்பது என்னென்றால், சாதாரண காவிக்கும் தானக்காவிக்கும் என்ன வித்தியாசம், தானக்காவி என்பது என்ன என்ற உள்ளார்ந்த எண்ணக்கரு ஒன்று எங்களுக்கு தேவையாக உள்ளது. அந்த வகையிலே தானக்காவி என்பது என்னென்னு சொன்னால், ஒரு காவியானது ஒரு நிலையான புள்ளி சார்பாக மற்றுமொரு புள்ளியின் அமைவு வடிவில் கூறப்படுமாயின் அந்த காவியானது தானக்காவி என வரையறுக்கப்படுகின்றது. இங்கு பொதுவாக நாங்கள் நிலையான புள்ளியாக உற்பத்தியை கருதுகிறோம். உற்பத்தி இல்லாமல் வேறொரு புள்ளியை நிலையாக புள்ளியாக கருதியும் நாங்கள் தானக்காவி குறிப்பிடப்படலாம். ஆகவே இந்த தானக்காவி என்றால் என்னென்னு பார்ப்போம். உதாரணமாக ஓ என்ற நிலையான புள்ளி குறித்து ஏ என்ற புள்ளியினுடைய நிலையை நாங்கள் கருதுவோம். ஓ என்ற நிலையான புள்ளி குறித்து ஏ என்ற புள்ளியின் நிலை, இது ஒரு கேத்திர கணித வடிவில் இருக்குது. இந்த காவியானது OA என்பதால் குறிக்கப்படும். இது கேத்திர கணித வடிவத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே இங்கு நிலையான புள்ளி ஓ குறித்து புள்ளி ஏயினது தானமானது OA என்பதால் குறிக்கப்படும். ஆகவே தானக்காவியாக நாங்கள் கதைக்கும் பொழுது ஒரு நிலையான புள்ளி குறித்து மற்றொரு புள்ளியின் நிலையை நாங்கள் கருதுவோம். எனவே புள்ளி ஏயினது தானக்காவியானது OA ஆகும். இதனை அட்சரகணித முறையில் நாங்கள் வகை குறிப்பதற்கு காவி ஏ என்ற முறையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே தானக்காவி என்பது என்னென்னு சொன்னால், தானம் இடம், ஒரு நிலையான புள்ளி குறித்து இன்னொரு புள்ளியின் தானத்தை கருதுவதுதான் தானக்காவி. ஆகவே எமது பாடத்திட்டத்தில் காணப்படுகின்ற புள்ளிகள் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் A, B, C ஆகிய புள்ளிகளினது தானக்காவியினை கருதும் போது, அதாவது ஒரு புள்ளி ஏயினது தானக்காவியினை நாங்கள் OA என்ற வடிவில் குறிப்போம். ஆகவே அந்த OA என்ற தானக்காவியை இந்த அட்சரகணித வடிவில் இவ்வாறு குறிப்பது எங்களுக்கு வழமை. காவி A என்று குறிப்பது வழமை. அதே போன்று ஒரு புள்ளி B-இனது தானக்காவி, என்று சொன்னால் உற்பத்தியிலிருந்து அந்த புள்ளி B-இனது தானக்காவி OB ஆனது ஒரு புள்ளி B-இனது தானக்காவி என்று சொல்லப்படும் இடத்து அங்கு நிலையான புள்ளி உற்பத்தியாக நாங்கள் கருதுவோம். ஆகவே OB என்ற தானக்காவியினை நாங்கள் அட்சரகணித முறையில் இவ்வாறு குறிக்கலாம். புள்ளி ஓவினது தானக்காவியை இந்த வடிவில் குறிக்கலாம். அதே போல புள்ளி C-இனது தானக்காவியை இந்த வடிவில் குறிக்கலாம். ஆகவே இவ்வாறொரு வழமை எங்கள்கிட்ட காணப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தமாக இருந்தால், ஒரு புள்ளி A என்றதை எடுத்தோம்னா, இந்த தளத்தில் புள்ளி A இருக்குது, ஆள்கூற்று தளத்தில் ஒரு புள்ளி A இருக்குது. உற்பத்தி ஓவினை கருதுவோம். அதே மாதிரி வேறும் சில புள்ளிகள் B என்ற புள்ளி, இவர் C என்ற புள்ளி,
இவ்வாறு இவர் டி என்ற புள்ளியாக இருக்குமாக இருந்தால் உற்பத்தி ஓ குறித்து புள்ளி ஏயினது நிலையை நாங்கள் புள்ளி ஏயினது தானக்காவி என்று சொல்லுவோம். ஆகவே ஓ ஏ ஆனது இந்த கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படும். தானக்காவி ஓ ஏ ஆனது நாங்கள் இவ்வாறு குறித்து கொள்ளலாம். புள்ளி ஏயினது தானக்காவியை இவ்வாறு நாங்கள் குறித்து கொள்ளலாம். அதே போல புள்ளி பியினது தானக்காவியை புள்ளி பி உற்பத்தி குறித்து நிலையான புள்ளி உற்பத்தி குறித்து புள்ளி பியினது தானக்காவியானது ஓபியானது நாங்கள் இந்த வடிவத்தில் அட்சர கணித முறையை பயன்படுத்தி நாங்கள் குறித்து கொள்ளலாம். அதே போல புள்ளி சியினது தானக்காவி ஓசி ஆனது புள்ளி சீனது தானக்காவி என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த வகையில் சீனது தானக்காவியை நாங்கள் இந்த முறையில் நாங்கள் குறிப்பதை வழமையாக பயன்படுத்தலாம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். அதாவது காவியொன்றின் முனைவு ஆள்கூற்று வடிவம். காவியொன்றின் முனைவு ஆள்கூற்று வடிவம் அதாவது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அலகு காவிகள் படிச்சிருக்கிறோம். அப்போ அலகு காவியால் என்ன பிரயோசனம் என்று சொன்னால், ஒரு குறித்த திசையில் எங்களுக்கு அலகு காவி தெரியுமாக இருந்தால் அந்த அலகு காவியை பயன்படுத்தி நாங்கள் காவிகளை எழுதி கொள்ளலாம். ஒரு குறித்த திசையில் அலகு காவி தெரியுமாக இருந்தால் அந்த அலகு காவியை பயன்படுத்தி அந்த திசையிலான காவிகளை நாங்கள் வரையறுத்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஆள்கூற்று தளத்திலே கிடையச்சின் வழியிலான அலகு காவியானது ஐ என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கிடையச்சின் வழியிலான அலகு காவியை நாங்கள் ஐ என்று குறிப்பது வழமை. அதே போன்று நிலைக்குத்தச்சின் வழியிலான அலகு காவியை ஜே என்று குறிப்பது வழமை. ஆகவே ஒரு குறித்த திசையில் எங்களுக்கு அலகு காவி தெரியுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் காவியை எழுதி கொள்ளலாம். அந்த வகையில் ஆள்கூற்று தளத்திலே காணப்படுகின்ற ஒரு புள்ளி, அதாவது புள்ளி என்று சொல்லப்படும் இடத்து அந்த புள்ளியினுடைய ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த புள்ளியினது தானக்காவி, அந்த புள்ளியினது காவியை எவ்வாறு எழுதுவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பார்த்தமாக இருந்தால் இது காவித்தளம். காவித்தளத்திலே கிடைத்திசை வழியிலான அலகு காவியை நாங்கள் ஐ என்று எடுக்கிறோம். காவித்தளத்திலே கிடைத்திசை வழியிலான அலகு காவியினை நாங்கள் ஐ என்று எடுக்கிறோம். அதே போன்று காவித்தளத்திலே நிலைக்குத்து திசை வழியிலான அலகு காவியை நாங்கள் ஜே என்று எடுக்கிறோம். அப்போ காவித்தளத்திலே கிடையச்சு வழியே ரெண்டலகு நீளமான கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியை எவ்வாறு எழுதுவது? கிடையச்சு வழியே ரெண்டலகு நீளமான கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியை எவ்வாறு எழுதுவதுன்னு சொன்னால் ரெண்டு தர அலகு காவி ஐ என்ற மாதிரி எழுதலாம். ரெண்டு தர அலகு காவி ஐ என்ற மாதிரி எழுதலாம். அதே போல நிலைக்குத்தச்சு வழியிலான அலகு காவி எங்களுக்கு தெரியும். நிலைக்குத்தச்சு வழியிலான அலகு காவியை நாங்கள் ஜே என்று குறிக்கிறோம். ஆகவே நிலைக்குத்து அச்சு வழியே ஒரு குறித்த அலகு நீளத்தினால் காட்டப்படுகின்ற காவி தேவையாக இருந்தால், உதாரணமாக மூண்டலகு நீளத்தினால் காட்டப்படுகின்ற மூண்டலகு நீளமான கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவியினை வகை குறிக்க வேண்டுமாக இருந்தால் அலகு காவியை பயன்படுத்தி 3J என்ற வடிவில் நாங்கள் எழுதலாம். 3J என்ற வடிவில் நாங்கள் எழுதலாம். ஆகவே அந்த விடயத்தை பயன்படுத்தி நாங்கள் புள்ளி ஒன்றினுடைய ஆள்கூறு தெரியுமாக இருந்தால் அந்த காவியினை எவ்வாறு ஆள்கூற்று வடிவத்தில் முனைவாள்கூற்று வடிவத்தில் எடுப்பது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். உதாரணமாக காவித்தளத்தில் காணப்படுகின்ற புள்ளி Pயினை கருதுக. காவித்தளத்தில் ஒரு புள்ளி P இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். Pயினை கருதுக. நிலைத்த புள்ளி உற்பத்தி O குறித்து புள்ளி Pயினது தானக்காவியானது OP என்று நாங்கள் இப்போ படிச்சிருக்கிறோம். நிலைத்த புள்ளி O குறித்து உற்பத்தி குறித்து புள்ளி Pயினது தானக்காவியானது OP என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே Pயினது ஆள்கூறுகள் தெரியுமாக இருந்தால் இந்த தானக்காவியினை எவ்வாறு முனைவாள்கூற்று வடிவத்தில் எழுதுவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே புள்ளி Pயினது ஆள்கூறுகள் x1 y1 என்று வச்சுக்கொள்வோம். புள்ளி Pயினது ஆள்கூறுகள் x1 y1 என்று வச்சுக்கொள்வோம். ஆகவே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் OA என்ற நீளமானது
OA என்ற நீளமானது, அதாவது இந்த புள்ளியானது y-அச்சிலிருந்து x1 y-அச்சிலிருந்து அதாவது y-அச்சிலிருந்து x1 தூரத்தில் இருக்கு. இந்த புள்ளி P ஆனது y-அச்சிலிருந்து x1 தூரத்தில் இருக்கு. புள்ளி P ஆனது x அச்சிலிருந்து கிடை அச்சிலிருந்து y1 தூரத்தில் இருக்குது. இதான் இந்த ஆள்கூறுகள் குறித்து காட்டுது. ஆள்கூறுகள்லேருந்து நாங்கள் இந்த முடிவு எடுக்கலாம். ஆகவே இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால் OP என்ற காவி வேணும். OP என்ற காவி வேணும். OP என்ற காவியை நாங்கள் காவி R என்று குறித்து கொள்வோமாக இருந்தால், இந்த OP என்ற காவியினை காண வேணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த OP-னை பக்கமாக கொண்ட ஒரு முக்கோணிய கருதுறோம். OP-ஐ பக்கமாக கொண்ட ஒரு முக்கோணிய கருதுறோம். இங்கு OAP ஆனது ஒரு செங்கோண முக்கோணியாக காணப்படுகின்றது. அந்த முக்கோணியிலே OA என்ற கோடு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியும் AP என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியும் தெரியுமாக இருந்தால் நாங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியிலிருந்து OP என்ற தான காவியினை நாங்கள் காணலாம். OP என்ற காவியினை காணலாம். ஆகவே எங்களுக்கு OA என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி தெரியுமா என்று நாங்கள் பார்ப்போம். அதாவது OA என்ற கோட்டு துண்டம் OA திசை, அதாவது கிடைத்திசை வழியிலான அலகு காவி I, OA என்ற கோட்டு துண்டமானது x1 நீளத்தில் இருக்குது. ஆகவே OA என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியானது அலகு காவி தர நீளம் x1 I-யினால் தரப்படும். ஆகவே OA என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியானது x1 மடங்கு I என்று நாங்கள் எழுதலாம். அலகு காவியினுடைய பயனாக இது காணப்படுகின்றது. அதே போல எங்களுக்கு AP என்ற நீளம் வேணும். AP என்ற நீளம் தெரியுமாக இருந்தால் நாங்கள் எங்களோட OP-யினை காணலாம். AP என்ற காவி வேணும். AP என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவி வேணும். இங்கே பார்த்தோம்னா சமனான காவிகள் தொடர்பான விடயத்திலிருந்து AP என்ற நீளமும் OB என்ற நீளமும் சமனாக காணப்படுது. அதே போல AP என்ற கோட்டு துண்டமும் OB என்ற கோட்டு துண்டமும் ஒரே திசையில் இருக்குது. ஆகவே சமனான காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து AP-யினால் காட்டப்படுகின்ற காவியும் OB-யினால் காட்டப்படுகின்ற காவியும் சமனான காவிகள் என்ற முடிவுக்கு வருவோம். ஆகவே AP என்ற காவி தேவையாக இருந்தால் OB என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இந்த கோடு OB ஆனது y-அச்சிலே காணப்படுகின்றது. y-அச்சின் வழியிலான அலகு காவி J என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். y-அச்சின் வழியிலான அலகு காவி J. OB என்ற கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது y1 என்று நாங்கள் எடுக்கலாம். புள்ளியினுடைய ஆள்கூறிலிருந்து OB என்ற கோட்டு துண்டத்தின் நீளமானது y1 என்று எடுக்கலாம். ஆகவே OB என்ற காவியினை நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். OB என்ற காவியினை அலகு காவி தொடர்பான அறிவிலிருந்து OB என்ற காவியானது y1 into J என்று பெறப்படும். y1 into J என்று பெறப்படும். ஆகவே பார்த்தமாக இருந்தால் OB என்ற காவி எங்களுக்கு தெரியும். y1 into J அலகு காவி J. ஆகவே OB-யும் AP-யும் சமனான காவிகள். ஆகவே AP என்ற காவியை நாங்கள் y1 into J என்ற மாதிரி எழுதலாம். ஆகவே பாப்பமாக இருந்தால் OB ஆனது y1 மடங்கு J காவியாக காணப்படுகிறது. ஆகவே முக்கோணி OAP-யில் எங்களுக்கு தேவையான காவியினால் கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவி, அந்த கோட்டு துண்டத்தினை பக்கமாக கொண்ட முக்கோணி OAP-யில் காவி கூட்டல் விதியை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் OP ஆனது ஓவிலிருந்து Pக்கு போகிற மாதிரி OP என்ற காவியானது எவ்வாறு தரப்படும்? OA என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி சக AP என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியினால் தரப்படும். ஆகவே எங்களுக்கு OP என்ற காவி தேவையாக இருந்தால் OA என்ற காவி தேவை, AP என்ற காவி தேவை. OA என்ற காவியினை நாங்கள் அலகு காவியினை பயன்படுத்தி இங்கே கண்டிருக்கிறோம். OA என்ற காவியினை
அலகு காவியினை பயன்படுத்தி கண்டிருக்கிறோம். ஏபி என்ற காவியானது ஓபிக்கு சமனாக காணப்படுகிறது. ஓபிக்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே ஏபி என்ற காவி y1 மடங்கு ஜே என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே நமக்கு தேவையான ஓபி என்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவியினை நாங்கள் இந்த வடிவிலே பெறலாம். ஓபி என்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவியினை நாங்கள் இந்த வடிவிலே பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே ஒரு புள்ளியினுடைய ஆள்கூறுகள் தெரியுமாக இருந்தால் அந்த புள்ளியினுடைய தானக்காவியினை இவ்வாறு நாங்கள் எழுதி கொள்ள முடியும். தொடர்ந்து பார்த்தமாக இருந்தால் இந்த புள்ளி பார்க்கிறோம். ஆகவே புள்ளி ஒன்றின் ஆள்கூறுகள் தரப்படும் இடத்து புள்ளி Pயினுடைய ஆள்கூறு x1 y1 ஆக இருந்தால் உற்பத்தி குறித்து அப்புள்ளியின் தானக்காவியானது x ஆள்கூறு மடங்கு I சக y ஆள்கூறு மடங்கு j என வரையறுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு புள்ளி ஒன்றினுடைய ஆள்கூறுகள் தெரியுமாக இருந்தால் அப்புள்ளியினுடைய தானக்காவியை நாங்கள் இலகுவாக எழுதி கொள்ளுற முறைதான் இதுவாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். இந்த காவி நாங்கள் ஓபி என்ற காவியினை கண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். முனைவாள்கூற்று வடிவில் இருக்கின்ற காவி ஒன்றினுடைய பருமன், அதாவது மட்டினை எவ்வாறு காண்பது, முனைவாள்கூற்று வடிவில் இருக்கிற காவி ஒன்றின் பருமனை எவ்வாறு காண்றது என்று பார்ப்போம். அப்போ ஓபி என்ற காவியானது x1 மடங்கு I சக y1 மடங்கு j என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஓபி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியினை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம், தானக்காவியினை இனங்கண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தேவை ஓபி என்ற காவியினுடைய பருமன். அதாவது பருமன் என்று பார்த்துருக்கிறோம். ஒரு காவியினுடைய மட்டு என்பது அந்த பருமனை குறிக்கும். கேத்திர கணித முறையிலே பார்த்திருக்கிறோம். ஒரு காவி ஒன்று கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுமாயின் அந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது அக்காவியின் பருமனை தரும். நாங்கள் ஓபி என்ற காவியினை எடுத்திருக்கிறோம். ஆகவே ஓபி என்ற காவியினுடைய பருமன் என்றது ஓபி என்ற கோட்டினுடைய நீளமாக காணப்படும். ஆகவே ஓபி என்ற கோட்டினுடைய நீளம் தேவையாக இருந்தால் இவர் ஒரு செங்கோண முக்கோணியாக காணப்படுகின்றது. ஆகவே OA ஆகிய நீளங்களிலிருந்து OA ஆனது x1 நீளமாக இருக்கு, AP ஆனது y1 நீளமாக இருக்குது. ஆகவே நாங்கள் பைதகரஸ் தேற்றத்திலிருந்து OP என்ற நீளத்தை காண முடியும். ஆகவே P என்ற புள்ளியின் தானக்காவி OP-னுடைய பருமனானது இவ்வாறு குறிக்கப்படும். பருமனை மட்டு என்று நாங்கள் இங்கே குறித்து காட்டுறது. காவியொன்றினுடைய பருமனை மட்டும் கூறுவது மட்டு என்று நாங்கள் குறிக்கிறோம். ஆகவே பருமனானது முனைவாள்கூற்று வடிவில் இருக்கிற காவியொன்றின் பருமனானது வர்க்கமூலத்துக்குள்ள ஐயின் குணகம் x1 வர்க்கம் சக இங்கே பார்த்தோம்னா ஜேக்கு முன்னால் இருக்கிற y1 வர்க்கம் என்ற வடிவில் பெறப்படும். ஆகவே முனைவாள்கூற்று வடிவில் இருக்கிற காவியொன்றினுடைய பருமன் மட்டு இந்த முறையில் நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் முனைவாள்கூற்று வடிவில் இருக்கிற காவியின் வடிவம், அதாவது புள்ளி ஒன்றின் ஆள்கூறுகள் தரப்படும் இடத்து அந்த புள்ளியினுடைய தானக்காவி எவ்வாறு காண்றது என்று பார்த்துருக்கிறோம். அதாவது அந்த புள்ளியினுடைய x ஆள்கூறு மடங்கு x அச்சின் வழியிலான அலகுக்காவி I சக அந்த புள்ளியினுடைய y ஆள்கூறு மடங்கு y அச்சின் வழியிலான அலகுக்காவி j என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக அந்த காவியினுடைய பருமன், அதாவது அந்த காவியினுடைய மட்டானது இவ்வாறு கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படும். அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள x ஆள்கூறுண்ட வர்க்கம் சக y ஆள்கூறுண்ட வர்க்கம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக காவியின் பருமன் எடுத்துட்டோம், திசை பார்க்க வேணும். காவிக்கு பருமனும் இருக்கு, திசையும் இருக்கு. ஆகவே இந்த புள்ளி P-னது தானக்காவியினுடைய திசை எவ்வாறு
எழுதுவதென்று பார்த்தமாக இருந்தால் காவியினை வகை குறிக்கும் கோட்டு துண்டமானது எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் அல்ஃபா கோணத்தை ஆக்கும் என்று வெச்சமாக இருந்தால், அப்போ எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அல்ஃபா கோணத்தை ஆக்குதென்று வெச்சம் என்று சொன்னால் அந்த கோணத்தை நாங்கள் காணலாம். இந்த செங்கோண முக்கோணத்தில் எதிர்பக்க நீளம் தெரியும், அயல் பக்க நீளம் தெரியும். ஆகவே tan அல்ஃபாவானது வையால் கூறின் கீழ் எக்ஸால் கூறு என்று பெறப்படும். ஆகவே அந்த காவியினுடைய திசையானது tan இன்வர்ஸ் வையால் கூறின் கீழ் எக்ஸால் கூறு என்று பெறப்படும். tan இன்வர்ஸ் வையால் கூறின் கீழ் எக்ஸால் கூறு என்று பெறப்படும். ஆகவே இந்த பாடப்பரப்பிலே நாங்கள் புள்ளி ஒன்றினுடைய தானக்காவியினை முனைவால் கூற்று வடிவத்தில் எழுதுறது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக முனைவால் கூற்று வடிவம். ஆகவே நாங்கள் இப்போ ஒரு காவியினுடைய புதிய வடிவம், காவி எழுதக்கூடிய இன்னொரு வடிவத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த வடிவத்திலிருந்து எவ்வாறு பருமனை காண்பது, எவ்வாறு அந்த காவியினுடைய திசையை காண்பது என்று பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக முனைவால் கூற்று வடிவில் இருக்கின்ற இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது, முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகளை எவ்வாறு கழிப்பது, முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகள் சமனாயின் என்ன முடிவை நாங்கள் பெறலாம், முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகளை எவ்வாறு பெருக்குவது போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு பயிற்சிகளுக்கு செல்லலாம். ஆகவே அடுத்ததாக முனைவால் கூற்று வடிவில் இருக்கிற காவி ஒன்றினுடைய அலகு காவியை எவ்வாறு எடுப்பது. அப்போ அலகு காவி என்பது நாங்கள் ஏற்கனவே கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். அலகு காவி என்றால் என்ன என்று சொன்னால், காவியொன்றின் திசையிலான ஒரு காவியொன்றினுடைய பருமனானது ஒரு அலகாக காணப்படுமாயின் அந்த காவி அலகு காவி. ஒரு காவியினுடைய பருமனானது ஒரு அலகாக காணப்படுமாயின் அந்த காவி அலகு காவி என்று பார்த்துருக்கிறோம். ஒரு குறித்த காவியினுடைய அலகு காவி காண வேண்டிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு பார்க்கலாம். ஒரு குறித்த காவி ஒன்று தரப்படும் இடத்து அந்த காவியின் திசை வழியிலான அலகு காவியினை எவ்வாறு காண்பது. ஒரு குறித்த காவி தரப்படும் இடத்து அந்த காவியின் திசையிலான அலகு காவியினை எவ்வாறு காண்பதென்று நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு காவி, அதாவது முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற காவி எடுக்கிறோம். காவியானது x1i சக y1j என்ற வடிவில் இருக்கு. ஆகவே காவியினுடைய அலகு காவியினை நாங்கள் எவ்வாறு காண்பதென்று சொன்னால், ஒரு காவியினை அந்த காவியின் பருமனினால் வகுப்பதன் மூலம் அந்த காவியின் திசையிலான அலகு காவியினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறித்த காவியின் திசையிலான அலகு காவி தேவையாக இருந்தால், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு காவியினை அந்த காவியின் பருமனினால் வகுப்பதன் மூலம் அந்த காவியின் திசையிலான அலகு காவியினை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உதாரணமாக இந்த காவியினுடைய திசையிலான அலகு காவி தேவையாக இருந்தால் எவ்வாறு கணிப்பதென்று பார்க்கலாம். ஆகவே அந்த காவியினை காவியின் பருமனினால் வகுக்க முடியும். ஆகவே காவியானது x1i சக y1j என்ற வடிவில் இருக்குது. காவியின் இந்த வடிவில் உள்ள காவியின் பருமன் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வர்க்க மூலத்துக்குள்ள எக்ஸால் கூறுண்ட வர்க்கம் சக வையால் கூறுண்ட வர்க்கம் என்று வந்திருக்குது. ஆகவே இந்த முறையில் நாங்கள் குறித்த முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற காவியினுடைய அலகு காவியை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே அலகு காவியினை இந்த வடிவத்தில் நாங்கள் கொடுக்க வேணும். எக்ஸால் கூறு மடங்கு ஐ சக வையால் கூறு மடங்கு ஜே என்ற மாதிரி நாங்கள் கொடுக்க வேணும். ஆகவே x1இன் கீழ் பருமன் மடங்கு ஐ சக y1இன் கீழ் வர்க்கமூலம் x1 வர்க்கம் சக y1 வர்க்கம் மடங்கு ஜே என்ற வடிவத்தில் நாங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக அப்போ முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற காவி ஒன்றினுடைய அலகு காவியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். முனைவால் கூற்று வடிவில் இருக்கிற காவிகளின் கூட்டல் கழித்தலை நாங்கள் பார்ப்போம். அதாவது இரண்டு காவியை கருதுகிறோம். ஏ ஆனது x1i சக y1j என்ற வடிவில் இருக்குது. இன்னொரு காவி பி ஆனது x2i சக y2j என்ற வடிவத்தில் இருக்கிற இரண்டு காவிகளை கருதுவோம். இவ்விரு காவிகளையும் எவ்வாறு கூட்டுவது, எவ்வாறு கழிப்பது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ரெண்டு காவிகளை கூட்ட வேணுமாக இருந்தால்
எக்ஸால் கூறுகளை கூட்ட வேணும். இரு காவிகளதும் எக்ஸால் கூறுகளை கூட்டுவோம். ஆகவே x1 சக y1 மடங்கு i சக அதே போல வையால் கூறுகள் கூட்டப்படும். இரண்டு காவிகளை கூட்டும் பொழுது x1 சக x2 மடங்கு i சக y1 சக y2 மடங்கு j என்ற வடிவில் பெறப்படும். ஆகவே திரும்ப பார்க்கலாம். இரண்டு காவிகளை கூட்டும் பொழுது அதாவது a ஆனது காவி a ஆனது x1 மடங்கு i சக y1 மடங்கு j என்ற வடிவத்தில் இருக்குது. காவி b ஆனது x2 மடங்கு i சக y2 மடங்கு j என்ற வடிவத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் a சக b காவி a சக காவி b இனை காண வேணுமாக இருந்தால் a க்கு பதிலாக இவரை எழுதலாம். x1 மடங்கு i சக y1 மடங்கு j ஆக காணப்படுகிறது. சக காவி b ஆனது x2 மடங்கு i சக y2 மடங்கு j என்ற வடிவத்தில் காணப்படுகின்றது. ஆகவே இவரை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் x1 சக x2 மடங்கு i சக வையால் கூறுகள் y1 சக y2 மடங்கு j என்ற வடிவத்தில் பெறப்படும். இவ்வாறு நாங்கள் முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகளை நாங்கள் கூட்ட முடியும். அதே போன்று முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகள் என்ற கழித்தலை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். காவி a சய காவி b ஆனது இந்த வடிவத்தில் வரும். எக்ஸால் கூறுகள் என்ற வித்தியாசம் மடங்கு i சக வையால் கூறுகள் என்ற வித்தியாசம் மடங்கு j என்ற வடிவத்தில் பெறப்படும். இந்த முறையில் நாங்கள் காவிகளின் கழித்தலை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஆள்கூற்று வடிவத்தில் இருக்கிற காவிகளின் சமத்தன்மையை பார்க்குறோம். ஆள்கூற்று வடிவத்தில் இருக்கிற காவிகளின் சமத்தன்மை ஏகமபி என்ற ரெண்டு காவியை நாங்கள் கருதி இந்த விடயத்தை பார்த்து கொண்டு போகிறோம். உதாரணமாக பார்த்தோமென்றால் காவி ஏயும் காவி பியும் சமனாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? x1ம் x2வும் ரெண்டு காவியினதும் ஐக்கு முன்னால் இருக்கிற x1ம் x2வும் சமனாக இருக்கும். y1ம் y2வும் சமனாக காணப்படும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஆகவே காவிகளின் கூட்டல் கழித்தல் சமனான காவிகள் போன்ற விடயங்களை கடந்த வகுப்பில் ஆராய்ஞ்சிருக்கிறோம். இந்த வகுப்பில் ஆள்கூற்று வடிவத்தில் இருக்கின்ற காவிகளின் கூட்டல் கழித்தல் சமதன்மையினை நாங்கள் இவ்வாறு பார்க்க முடியும். அடுத்த விடயமாக காவிகளது பெருக்கலுக்கு நாங்கள் செல்ல முடியும். இரண்டு காவிகளை எவ்வாறு பெருக்குவது? இரண்டு காவிகளானது இரு முறையிலே பெருக்கப்பட முடியும். ஒன்று எண்ணி பெருக்கம், இரண்டாவது காவி பெருக்கம். எண்ணி பெருக்கத்தினை நாங்கள் டாட் ப்ராடக்ட் என்று சொல்கிறது. காவி பெருக்கத்தினை நாங்கள் cross ப்ராடக்ட் என்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். எங்களது பாடத்திட்டத்திலே டாட் ப்ராடக்ட் ஆனது எண்ணி பெருக்கம் தான் அதிகளவு வினாக்களை கொண்டதாக, எண்ணி பெருக்கத்தினுடைய பிரயோகம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதைவிட காவி பெருக்கத்தினுடைய வரைவிலக்கணம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருத்தல் போதுமானதாக எமது பாடத்திட்டத்திலே காணப்படுகின்றது. அந்த வகையில் காவிகளது பெருக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். இரு முறைகளில் காவிகளை பெருக்க முடியும். ஒன்று காவிகளின் எண்ணி பெருக்கல் முறை. எண்ணி பெருக்கல் முறையினை நாங்கள் குற்றுப்பெருக்கம் என்றவாறு கூற முடியும். எண்ணி பெருக்கத்தினை நாங்கள் குற்றுப்பெருக்கம் டாட் ப்ராடக்ட் என்ற மாதிரி கூற முடியும். அதாவது எண்ணி பெருக்கம்தான் எங்களோட பாடத்திட்டத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த எண்ணி பெருக்கத்தில் காணப்படுகின்றது. இரண்டாவது முறையானது காவி பெருக்கம். காவிகளினுடைய காவி பெருக்கம். காவி பெருக்கமானது குறுக்கு பெருக்கம் என்றும் அழைக்கப்படும். இந்த காவி பெருக்கத்தினுடைய வரைவிலக்கணம் மட்டும் எங்களுக்கு தெரிந்திருத்தல் போதுமானதாக
காணப்படுகின்றது. குற்றுப்பெருக்கத்தினுடைய பிரயோகத்திலே எங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். குற்றுப்பெருக்கத்தினுடைய பிரயோகத்திலே எங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் இந்த எண்ணிப்பெருக்கம் என்றால் என்ன, காவி பெருக்கம் என்றால் என்ன, இரு காவிகளை எவ்வாறு எண்ணிப்பெருக்கல் முறையில் பெருக்குவது என்ற விடயங்களை அவதானிக்கலாம். அந்த வகையில் இரண்டு காவிகளை கருதுகிறோம். ஏகமபி என்ற இரு காவிகளை கருதுவமாக இருந்தால் அந்த காவிகளுக்கு இடையிலான கோணம் தெரியுமாக இருந்தால், ஏகமபி என்ற காவிகளை கருதுகிறோம். அந்த காவிகள் உதாரணமாக ஏ என்ற காவி இந்த திசையில் இருக்கண்டு வெப்பம், பி என்ற காவி இந்த திசையில் இருக்கண்டு வெப்பம். இரண்டு காவிகளினுடைய பெருக்கம் எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் இரு காவிகளுக்கும் இடையிலான கோணம் தெரியும் இடத்தில் மட்டுமே நாங்கள் இந்த காவிகளுக்கு இடையிலான பெருக்கத்தினை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் தெரியுமாக உள்ள சந்தர்ப்பங்களில் மாத்திரமே நாங்கள் காவிகளின் பெருக்கத்தை கண்டுகொள்ள முடியும். ஆகவே எண்ணிப்பெருக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது, எண்ணிப்பெருக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். இரண்டு காவிகளது எண்ணிப்பெருக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்று பார்ப்போம். அதாவது எண்ணிப்பெருக்கமானது ஏ டாட் பி என்று நாங்கள் எழுத முடியும். ஏ டாட் பி ஆனது எவ்வாறு வரையறுக்கப்படுது என்று சொன்னால் காவி ஏயினுடைய பெருமன், காவி ஏயினுடைய பெருமன் இன்டு காவி பியினுடைய பெருமன் இன்டு இரண்டு காவிகளுக்கும் இடையிலான கோணத்தினுடைய கொஸ் பெருமானத்தினால் வரையறுக்கப்படுகின்றது. இரண்டு காவிகளுக்கு இடையிலான கோணத்தினுடைய கொஸ் பெருமானத்தினால் வரையறுக்கப்படுகிறது. அப்போ ஏகமபி என்ற காவிகள் இந்த வடிவத்தில் இருக்குமாக இருந்தால் இவ்விரு காவிகளினதும் எண்ணிப்பெருக்கம், அதாவது டாட் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். இந்த முறையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு ஏ என்றது என்னன்னு சொன்னால் இந்த காவியினுடைய பெருமன், ஏ என்ற காவியினுடைய பெருமன் தர பி என்ற காவியினுடைய பெருமன். அடுத்ததாக இரு காவிகளுக்கும் இடையிலான கோணத்தினுடைய கொஸ் பெருமானம் மூன்றினுடைய பெருக்கத்தினால் எண்ணிப்பெருக்கம் வரையறுக்கப்படுகின்றது. இந்த எண்ணிப்பெருக்கத்தில் நாங்கள் அவதானிச்சமாக இருந்தால் இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் சம்பந்தப்படுகின்றது. இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் சம்பந்தப்படுகின்றது. இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் என்பது நாங்கள் கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் என்பது அக்காவிகளின் திசைகளுக்கு இடையிலான கோணமாக காணப்படுகின்றது. ஆகவே இரு திசைகளுக்கு இடையிலான மிகப்பெரிய கோணம் 180 பாகையாகவும் இரு திசைகளுக்கு இடையிலான மிகச்சிறிய கோணம் 0 பாகையாகவும் காணப்படும். ஆகவே நாங்கள் இரு காவிகளுக்கு இடையிலான கோணமானது எப்போதும் இந்த வீச்சின் உள்ளே காணப்படும். இரு காவிகளுக்கு இடையிலான கோணமானது எப்போதும் 0க்கும் பைக்கும் இடையிலே காணப்படும். 0ஆகவும் காணப்படலாம் அல்லது பையாகவும் காணப்படலாம். ஆகவே இந்த காவி பெருக்கத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த நிபந்தனையினை நாங்கள் கருத்தில் கொள்வது முக்கியமானதாக காணப்படும். அடுத்ததாக ஆகவே இந்த காவி எண்ணிப்பெருக்கத்தினை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் வினாக்களில் ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் இரு காவிகளினுடைய காவி பெருக்கத்தினை பார்த்துட்டு செல்லலாம். காவி பெருக்கம் எவ்வாறு காணப்படும் என்பதை நாங்கள் பார்ப்போம். இரண்டு காவிகளுக்கு இடையிலான காவி பெருக்கம், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம், குறுக்கு பெருக்கம். காவி பெருக்கத்தினுடைய பிரயோகம் வினாக்களில் கேட்கப்படுவதில்லை. வரைவிலக்கணம் எங்களுக்கு தெரிந்திருத்தல் போதுமானதாக காணப்படுகின்றது. ஆகவே இரு காவிகளுக்கு இடையில் ஏகமபி என்ற இரு காவிகளை நாங்கள் கருதுவோம். அவ்விரு காவிகளுக்கு இடையிலான கோணத்தை நாங்கள் டீட்டா என்று வெப்பமாக இருந்தால், அவ்விரு காவிகளுக்கு இடையிலான கோணத்தினை நாங்கள் டீட்டா என்று வெப்பமாக இருந்தால் அவ்விரு காவிகளுடைய குறுக்கு பெருக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படுது என்று பார்க்கலாம். அதாவது கோணம் டீட்டா, கோணத்தினுடைய நிபந்தனை எங்களுக்கு தெரியும், கடந்த பெருக்கத்திலும் பார்த்திருக்கிறோம். ஆகவே குறுக்கு பெருக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படும் என்று சொன்னால் காவி ஏ தர காவி பி ஆனது, காவி ஏ தர காவி பி ஆனது புதிய பாடத்திட்டத்திலே இந்த காவி பெருக்கமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
ஆகவே காவி ஏ தர காவி பி ஆனது எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது என்றால், காவி ஏயினுடைய பருமன் காவி பியினுடைய பருமன், அதே போன்று இரு காவிகளுக்கும் இடையிலான கோணத்தினுடைய சைன் பெருமானம், இரு காவிகளுக்கும் இடையிலான கோணத்தினுடைய சைன் பெருமானம் மற்றும் இன்னொரு காவி அலகு காவி எண் ஆகியவற்றின் பெருக்கத்தினால் தரப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு மொட்டே என்றது என்னென்று தெரியும், காவி ஏயினுடைய பருமன். மொட்பி என்றது என்னென்று தெரியும், காவி பியினுடைய பருமன். டீட்டா என்பது என்னென்று பார்த்திருக்கிறோம். அப்போ ஏ பி என்ற காவிகள் இந்த வடிவில் இருக்குமாக இருந்தால், இது ஏ என்ற காவி, இது பி என்ற காவி, இவ்விரு காவிகளுக்கும் இடையிலான கோணம், அதாவது இவ்விரு காவிகளின் திசைகளுக்கும் இடையிலான கோணம் டீட்டாவாக காணப்படுமாக இருந்தால், சைன் பெருமானம், அந்த கோணத்தினுடைய சைன் பெருமானம் இதிலே பயன்படுத்த வேண்டும். இதில் எங்களுக்கு புதிதாக காணப்படுகிறது என்னென்று சொன்னால், இந்த எண் காவி எண் என்ற குறியீட்டினால் காட்டப்படுறது என்ன என்பது எங்களுக்கு தேவை. அதாவது ஏகமபி ஆகிய காவிகளின் தளத்துக்கு செங்குத்தான திசையிலான அலகு காவியாக இந்த எண் காணப்படுகின்றது. இந்த அலகு காவி, இந்த காவி எண் என்ற குறியீட்டினால் குறிக்கப்படுவது யாதெனில், காவிகள் ஏகமபி எந்த இரு காவிகளை பெருக்கிறோமோ அவ்விரு காவிகளதும் தளத்துக்கு, அந்த ரெண்டு காவிகளும் அமைந்திருக்கிற தளத்துக்கு செங்குத்தான திசையிலான அலகு காவியாக காணப்படும். உதாரணமாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அது என்ன கதை என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் நிலைக்குத்தச்சு வையச்சு, கிடையச்சு எக்ஸ்அச்சு. ஆகவே இந்த போர்டை பார்த்தோம் என்று சொன்னால் XY தளத்தில் இருக்கு. இந்த போட்டானது XY தளத்தில் இருக்குது. அதே போன்று இந்த தளத்துக்கு செங்குத்தான தளம் எங்களுக்கு தெரியும், நிலைக்குத்து அச்சு வையச்சு, கிடையச்சு எக்ஸ்அச்சு என்று பார்த்திருக்கிறோம். இந்த ரெண்டு தளத்துக்கும் செங்குத்தான தளம் சட்டச்சு என்ற மாதிரி நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சட்டச்சு என்ற மாதிரி நாங்கள் பார்த்திருக்கிறோம், சட்டச்சு. ஆகவே நாங்கள் அலகு காவி தொடர்பான விடயங்களை ஆராயும் பொழுது கிடையச்சின் வழியிலான அலகு காவியானது ஐ என்று பார்த்திருக்கிறோம். நிலைக்குத்தச்சின் வழியிலான அலகு காவியானது ஜே என்று பார்த்திருக்கிறோம். இரண்டுக்கும் செங்குத்தான திசையிலுள்ள தளம் சட்டச்சின் வழியிலான அலகு காவி கே என்ற மாதிரி பார்த்திருக்கிறோம். உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குறுக்கு பெருக்கத்திலே ஏகமபி ஆகிய காவிகள் XY தளத்தில் இருக்குமாக இருந்தால், இந்த காவி எண்ணானது சட்டச்சின் வழியிலான ஒரு காவியாக கருதப்படலாம். சட்டச்சின் வழியிலான அலகு காவியாக காணப்படும். அல்லது ஏகமபி ஆகிய காவிகள் வைசெட் தளத்திலே காணப்படுமாக இருந்தால் அத்தளத்துக்கு செங்குத்தான திசை, அதாவது எக்ஸ் அச்சு வழியிலான அலகு காவியாக எண் காணப்படலாம். இவ்வாறு நாங்கள் இந்த அலகு காவி எண்ணினை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது இந்த எண்ணானது அலகு காவி என்பதை நாங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன சொல்லலாம், காவி எண்ணினுடைய பருமன் 1 என்று சொல்ல முடியும். ஆகவே காவிகளினது குறுக்கு பெருக்கம் கிராஸ் ப்ராடக்ட் தொடர்பாக இந்த விடயங்கள் தெரிந்திருத்தல் போதுமானதாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பிரயோகத்துக்கு செல்லலாம். அதாவது நிலைக்குத்தச்சின் வழியிலான அலகு காவி ஜே, கிடையச்சின் வழியிலான அலகு காவி ஐ, இரண்டுக்கும் செங்குத்தான தளத்தின் வழி, இரண்டுக்கும் செங்குத்தான திசை, எக்ஸ் அச்சுக்கும் y அச்சுக்கும் செங்குத்தான திசை இன் வழியிலான அலகு காவி கே என்று நாங்கள் அலகு காவி தொடர்பான விடயத்தை ஆராயும் பொழுது பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே அவதானிப்பமாக இருந்தால் I.J என்பதனுடைய பெருமானத்தை எவ்வாறு காண்பது? அதாவது I என்றது ஒரு அலகு காவி, J என்றது ஒரு அலகு காவி. ஆகவே I.J இனது பெருமானமானது எவ்வாறு பெறப்படும் என்று நாங்கள் டொட் ப்ராடக்டினை, அதாவது குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். I.J இன் பெருமானத்தை காண போகிறோம்.
ஆகவே குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணத்திலிருந்து இரு காவிகளது குற்றுப்பெருக்கமானது இவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஐஜே ஆகிய காவிகளுக்கு இடையிலான கோணம், ஐஜே ஆகிய காவிகளுக்கு இடையிலான கோணம் எங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகள், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் உள்ள காவிகள். அதைவிட ஐ என்பது அலகு காவி, ஜே என்பது அலகு காவி. ஆகவே மொடஃப் ஐக்கு பதிலாக 1 போடலாம், மொடஃப் ஜேக்கு பதிலாக 1 போடலாம். இரு காவிகளுக்கும் இடையிலான கோணமானது 90 பாகையாக காணப்படுகின்றது. ஆகவே ஐ டாட் ஜே ஆனது கொஸ் 90 பூஜ்ஜியமாக வரும், கொஸ் 0 1ஆக வரும். ஆகவே ஐ டாட் ஜே ஆனது எப்போது நாங்கள் 0 என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே எங்களோட வினாக்களில் ஐ டாட் ஜே என்று பெறப்படுகிற சந்தர்ப்பங்களில் அவருக்கு பதிலாக நாங்கள் 0 பிரதியிட முடியும். இந்த முடிவானது குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல ஐ டாட் ஜே 0 பெறப்படுவது போல நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஐ டாட் ஐயினை காணலாம். ஐ டாட் ஐ அதாவது ஒரே காவிகளுக்கு இடையிலான ஐ டாட் ஐ எவ்வாறு பெறப்படும், ஜே டாட் ஜே எவ்வாறு பெறப்படும், கே டாட் கே எவ்வாறு பெறப்படும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது ஐ டாட் ஜேயினை குற்றுப்பெருக்கம் தொடர்பான வரைவிலக்கணத்திலிருந்து, குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணத்திலிருந்து இவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஐ டாட் ஜே ஆனது ஐ டாட் ஐ ஆனது, அதாவது ஐ என்றது கிடையச்சின் வழியிலான அலகு காவி, ஐ என்றது கிடை அச்சு எக்ஸ் அச்சு வழியிலான அலகு காவி, அடுத்த ஐயும் எக்ஸ் அச்சு வழியிலான அலகு காவி. அதாவது ஒரே காவிகளுக்கு இடையிலான திசையானது 0 இருக்கும். ஒரே காவி ஒரே திசைக்கு இடையிலான கோணமானது 0 காணப்படும். ஆகவே ஐ டாட் ஐ ஆனது இவ்வாறு பெறப்படும். ஐயினுடைய பருமன் 1, 2 காவிகளுக்கு இடையிலான கோணம் 0 காணப்படும். ஆகவே கொஸ்னோடானது 1 என்று பெறப்படுவதிலிருந்து ஐ டாட் ஐ ஆனது 1 என்ற முடிவுக்கு நாங்கள் பெற முடியும். அதாவது ஒரே அலகு காவிகளது பெருக்கம் 1 என்றும் செங்குத்தான திசையிலே காணப்படுகின்ற அலகு காவிகளது பெருக்கம் 0 காணப்படுகின்றது. ஆகவே எமது முடிவானது வினாக்களிலே ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே அதாவது அலகு காவிகளது பெருக்கம் 1 என்று நாங்கள் பயன்படுத்த முடியும். செங்குத்தான திசைகளில் காணப்படுகின்ற அலகு காவிகளது பெருக்கம் 0 என்பதை நாங்கள் நேரடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணத்திலிருந்து மேற்படி முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை பயன்படுத்தி நாங்கள் சில வினாக்களை செய்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவது வினாவினை நாங்கள் பார்க்கிறோம். காவிகள் தரப்பட்டிருக்குது. ஏ என்ற காவியானது 4i சக 3j என்பதால் தரப்படுகின்றது. அதே போல பி என்ற காவியானது 2i சய 5j என்பதால் தரப்படுகின்றது. சி என்ற காவியானது 3i சக 2jயினால் தரப்படுகின்றது. எமது வினா என்று சொன்னால் முதலாவது கேள்வி இரு காவிகளையும் கூட்ட வேணும். ஆகவே முதலாவது வினாவினை பார்ப்போம். இரு காவிகளையும் நாங்கள் கூட்ட வேண்டும். முதலாவது வினா காவி ஏ சக காவி பியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது காவி ஏக்கு பதிலாக 4i சக 3jயினை போட முடியும். அதாவது காவி ஏ சக காவி பி எவ்வாறு பெறப்படும் என்று பார்த்தமாக இருந்தால் ஏக்கு பதிலாக 4i சக 3jயினை பயன்படுத்தலாம். காவி ஏ ஆனது 4i சக 3j சக காவி பி ஆனது 2i சய 5j என்று பெறப்படும். 2i சய 5j என்று தரப்படுகிறது. ஆகவே இவ்விரு காவிகளதும் கூட்டல் எவ்வாறு பெறப்படும் என்று நாங்கள் பார்த்தமாக இருந்தால் 4i சக 2i ஆனது 6i என்று பெறப்படும். சக 3j சய 5j சய 2j என்று பெறப்படும். சய 2j என்று பெறப்படும். இந்த முறையில் நாங்கள் முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற காவிகளை கூட்டலாம், கழிக்கலாம். இரண்டாவது வினாவானது கழித்தல்.
முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிற இரு காவிகளின் கழித்தல். ஆகவே இரண்டாவது பகுதியை பார்த்தமாக இருந்தால் காவியே சய காவி பி ஆனது, காவியே சய காவி பி ஆனது, ஏ ஆனது 4i சக 3j என்று தரப்பட்டிருக்குது. சய காவி பி ஆனது 2i சய 5j என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இரு காவிகளதும் கழித்தலானது 4i சய 2i ஆனது 2i 3j சயத்தர சய சக 5j, ஆகவே சக 8j என்று பெறப்படும், சக 8j என்று பெறப்படும். இவ்வாறு நாங்கள் இந்த முனைவால் கூற்று வடிவில் உள்ள காவிகளை இது போன்ற கணித செய்கைகளில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக a.b வினாவாக இருக்கிறது. a.b பகுதி C-னை பார்த்தமாக இருந்தால் a.b தேவையாக இருக்குது. காவி a.b தேவை. ஆகவே நாங்கள் இது ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. இரு காவிகளை பெருக்குவதற்கு குற்றுப்பெருக்கமும் குற்றுப்பெருக்கம் பார்த்துருக்கோம். அதாவது காவி பெருக்கமும் எண்ணி பெருக்கம் பார்த்துருக்கிறோம். எண்ணி பெருக்கமும் காவி பெருக்கமும் பார்த்துருக்கிறோம். இந்த வினாவானது a.b தேவை. ஆகவே a.b தேவையாக இருந்தால் காவியே இனுடைய மட்டு, அதாவது காவியே இனுடைய பெருமன், காவி பியினுடைய பெருமன், இரு காவிகளுக்கும் இடையில் உடைய கோணத்தினுடைய கொஸ்பெருமானம் கொஸ்டீட்டா, இந்த வகையிலே தான் நாங்கள் காண முடியும். இந்த வினாவிலே எங்களுக்கு காவி ஏயும் பியும் முனைவால் கூற்று வடிவத்தில் தரப்பட்டிருக்குது. தேவையாக இருந்தால் நாங்கள் பெருமென்களை கண்டுகொள்ளலாம். முனைவால் கூற்று வடிவத்திலிருந்து பெருமென்களை கண்டுகொள்ளலாம். ஆனால் கோணம் எங்களுக்கு தரப்படவில்லை, கோணம் எங்களுக்கு தரப்படவில்லை. ஆகவே இவ்விரு காவிகளை நாங்கள் சாதாரண முறையில் பெருக்கிக் கொள்ள முடியும், சாதாரண முறையில் பெருக்கிக் கொள்ள முடியும். அதாவது முனைவால் கூற்று வடிவத்தில் காணப்படுகின்ற காவிகளை பகுதி C-னை நாங்கள் பார்க்கிறோம். முனைவால் கூற்று வடிவில இரு காவிகள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், முனைவால் கூற்று வடிவில இரு காவிகள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் சாதாரண முறையில் நாங்கள் அவையை பெருக்கிக் கொள்ள முடியும். காவியே ஆனது 4i சக 3j, 4i சக 3j தர காவி B ஆனது 2i சய 5j என காணப்படுகிறது. 2i சய 5j என்ற வடிவில் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட முடிவுகளிலிருந்து இந்த சாதாரணமாக இந்த காவிகளை பெருக்கலாம். அதாவது 4i சாதாரண பிராக்கெட் நீக்கி பெருக்குவதன் மூலம், அதாவது இவரையும் இவரையும் பெருக்கிக் கொள்ளலாம். 4 தர 2 8, i டாட் ஐயையும் ஐயையும் பெருக்க வேணும். i டாட் ஐயாக காணப்படுகின்றது. அதே போன்று சக 4i சய 5j சகத்தர சய சய 4 தர 5 20, i தர j, i டாட் j ஆக காணப்படுகிறது. அடுத்ததாக 3 தர 2 சக 3j தர 2j, ஆகவே சக 3 6 j டாட் i, j டாட் i ஆனது j டாட் i என்று பெறப்படும். அதே போன்று 3 தர சக 3j தர சய 5j சகத்தர சய சய 3 5 15 j டாட் j என்று பெறப்படும், j டாட் j என்று பெறப்படும். ஆகவே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் குற்றுப்பெருக்கம் தொடர்பான முடிவிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். குற்றுப்பெருக்கம் தொடர்பான முடிவிலிருந்து i டாட் i ஈக்குவல் டு j டாட் j ஈக்குவல் டு k டாட் k ஈக்குவல் டு ஒரே திசையிலான அலகு காவிகளது பெருக்கம் ஒன்றாகவும், ஒரே திசையிலான அலகு காவிகளது பெருக்கம் ஒன்றாகவும்,
ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையிலான அலகு காவிகளது பெருக்கம். ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையிலான அலகு காவிகளது பெருக்கம் 0ஆகவும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் குற்றுப்பெருக்கம் தொடர்பான முடிவிலிருந்து. குற்றுப்பெருக்கம் தொடர்பான முடிவிலிருந்து. ஆகவே இங்கு I dot I ஆனது 1ஆக இருக்கும். I dot J ஆனது 0ஆக இருக்கும். J dot I ஆனது 0ஆக காணப்படும். I dot J dot J ஆனது 1ஆக காணப்படும். ஆகவே மேற்படி வினாவினை நாங்கள் இலகுவாக செய்து கொள்ள முடியும். 8 தர 1 8 சய 20 தர 0 0ஆக வரும். சக 6 தர 0 0ஆக இருக்கும். சய 15 தர 1 15 தர 1 15ஆக காணப்படும். ஆகவே இவ்விரு காவிகளது பெருக்கல் 8 சய 15 சய 7 சய 7 என்ற முடிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இரு காவிகள் முனைவால் கூற்று வடிவில் இருக்குமாக இருந்தால் இவ்வாறு சாதாரணமாக நாங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாத விடத்து நாங்கள் குற்றுப்பெருக்கம் தொடர்பான முடிவினை பயன்படுத்தி இந்த வினாவினை செய்து கொள்ள முடியும். ஆகவே 3வது பகுதி நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்ததாக காவி ஏயினுடைய மட்டு. காவி ஏயினுடைய மட்டு பகுதி டிக்கு வருவோம். காவி ஏயினுடைய மட்டு பெருமானம் கேட்கப்பட்டிருக்குது. காவி ஏ ஒரு காவியினுடைய மட்டு முனைவால் கூற்று வடிவில் இருக்கிற காவியினுடைய பருமனானது x1 வர்க்கம் சக y1 வர்க்கம் என்ற வடிவில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே காவி ஏ ஆனது 4i சக 3j என்ற வடிவில் இருக்குது. காவி ஏ ஆனது 4i சக 3j என்ற வடிவில் இருக்குது. ஆகவே காவி ஏயினுடைய பருமனானது 4னுடைய வர்க்கம் சக 3னுடைய வர்க்கமாக காணப்படுகிறது. ஆகவே 16 சக 9 ஆகவே வர்க்கமூலம் 25 என்று பெறப்படும். வர்க்கமூலம் 25னுடைய விடையானது சகவோ சய 5 என்ற மாதிரி பெறப்படும். காவியினுடைய பருமனானது நேராக காணப்படும். ஆகவே விடை காவி ஏயினுடைய பருமனானது கோட்டுத்துண்டத்தினுடைய நீளம் 5 அலகாக காணப்படும். 5 அலகாக காணப்படும். ஆகவே இவ்வாறு நாங்கள் காவியினுடைய பருமனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக ஏசக பி காவியினுடைய பருமன். ஏசக பி என்ற காவியினுடைய பருமன். ஆகவே காவி ஏ காண வேண்டும், காவி பி காண வேண்டும். ஏசக பி ஏற்கனவே கண்டிருக்கிறோம். காவி ஏசக பி கண்டிருக்கிறோம். அப்போ ஏசக பி ஆனது இந்த வடிவில் இருக்குது. ஆகவே ஏசக பி காவியினுடைய பருமனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக இந்த கூட்டுத்தொகை காண வேண்டும். 2a சக 3b 2a காவி சக 3b காவி சய சி காவியினை காண வேண்டும். ஆகவே பார்த்தமாக இருந்தால் இறுதி பகுதி 2a காவி சக 3b காவி சய சி காவியினை நாங்கள் காண வேண்டும். 2 மடங்கு காவி ஏ ஆனது 4i சக 3j 4i சக 3j சக 3 மடங்கு காவி பி இனை பார்க்கலாம். காவி பி ஆனது 2i சய 5j 2i சய 5j ஆக காணப்படுகிறது. சய காவி சி ஆனது 3i சக 2j 3i சக 2j 3i சக 2j. ஆகவே இந்த கணித செய்கையினை நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். 8i சக 6j சக 6i சய 15j சய 3i
சய 2J. ஆகவே 8I 6I 14I 3I சய 3I ஆகவே 11I. இங்கே 6J சய 15J சய 2J ஆகவே சய 6J சய 15J சய 9J சய 2J சய 11J ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த முறையிலே நாங்கள் இந்த காவிகளது செய்கைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வகுப்பிலே தேர்ச்சி மட்டம் 3, 4 போன்ற விடயங்களில் காணப்படுகின்ற தானக்காவி தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம். அது தொடர்பான பயிற்சிகளை செய்திருக்கிறோம். ஆகவே அடுத்து வரும் வகுப்பிலே மேலும் சில வினாக்களுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.